ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உருட்டுறாங்க பாருங்கள். உருட்டுக்கே பேர் போன நம்ம சரவண விக்ரம் அவங்களையும் வந்துட்டு ஒரு மாதிரி கதைகளுங்க வைக்கிறாங்க. அவரெல்லாம் பார்த்தாரா டென்ஷன் ஆயிடுவார். இன்னும் நடக்குது இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் நான் தான் கேமராவை பற்றி இவ்வளோ அழகாக பேசுவேன், எனக்கே ஒருத்தங்க டஃப் கொடுக்குறாங்களா, அது யார் 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 அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இங்கே ஒருத்தங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அந்த வாசலில் உட்காந்து தனியாக பேசுகிறாங்க. நம்ம சாச்சனா சின்ன பொண்ணு நினைக்கிறீங்க, சின்ன பொண்ணுலாம் கிடையாது, நல்ல திறமையான பொண்ணு. எப்போ எதை பேசணும், எதை எப்படி சைல்டிஷாக பேசணும், எப்போ மெச்சூரிட்டியாக பேசணும், எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும். அதனால தான் அந்த சைல்டிஷ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு கேம் விளாட்றாங்க. இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து. நேற்று வந்து உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எனக்கு புரியுது நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு புரியுது, நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் இதை நான் இதுதான் சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் இதை மாற்றிப்பீங்க? இல்லை இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிக்கிறேன், என்னால் முடியும். அதேமாதிரி எனக்கு ஒன்று புரியல, எல்லாருமே என்னை வந்துட்டு ஆர்வக்கோளாறு சொல்கிறாங்க, அதிக பிரசங்க சொல்கிறாங்க. ஏன் எனக்கு ஒன்றும் புரியலையே, இப்படி தனியாக புலம்ப விட்டாங்களே. ஆனால் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன், சாதனா நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி மண்டையை வந்துட்டு குழப்புற மாதிரி நடக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் சொல்லி புலம்பிட்டு ஒரு சவுண்டு கேட்டுச்சு திடீர்னு. உடனே வந்துட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அந்த சைல்டிஷ் கேரக்டர் எடுத்து வந்து உள்ளே போயிட்டாங்க. எனக்கு அப்படியே வந்துட்டு பதவதிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ டேலண்டாக பண்ணுறாங்க, அப்படியே சரவண விக்ரம் உரிச்சு வச்சுருக்காங்களேப்பா. ஏன்னா சரவண விக்ரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், எந்த பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டார். எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா இந்த பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வினர் சரவண விக்ரம்னுவார். என்னையாது மற்றதில் அவர் வந்து பெருசாக ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, இதில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார். அந்த மாதிரி இந்த அம்மா வந்துட்டு உட்காந்து யாரும் இல்லாத இடத்துல டீ யாருக்குமே ஆத்துறேன் அப்படின்னா, டீ ஆத்துறவங்களுக்கு ஆத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இப்படியே அப்பாவி மாதிரி முகத்தை வச்சு இங்கே ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவாங்களாம். ஆனால் நேற்று வந்துட்டு ஒரு இடத்துல முத்துக்குமரனை வச்சு வெளுப்பாங்களாம் விஜய் விஷால் கிட்ட. அவனுக்கு எப்படி ஃபஸ்ட்டு கிடச்சிது, எனக்கு கிடைக்கலாலும் பரவாயில்ல, அதாவது எதிரிக்கு எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணுன்ற மாதிரி. இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல வந்துட்டு பவித்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படியே அவர் கூறி நின்னார் பார்த்தீங்களா, அது அப்படியே சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு. பவித்ரா அப்போ கலாச்சிருப்பாங்க, ஏம்மா நல்லா தானே அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அதை நீ அவர்கிட்டே சொல்லாமேன்னு. எனக்கு தோணலை, அந்த அளவுக்கு இருக்குது வன்மம் உள்ளுக்குள்ளே இந்த பொண்ணு. ஆனால் இங்கே வந்து என்னை ஏன் ஆர்வக்கோளாறு சொல்கிறாங்க, என்னை ஏன் அதிக பிரசங்க சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறதுனால தான் அதை சொல்கிறாங்க. அங்கேயா உள்ளேயாவது அதை சொல்கிறாங்க, வெளியில் வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சாச்சனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு போட்டியாளர் தான், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஈவன் உள்ளே வந்துட்டு டம்மியாக மிச்சம் சாப்பிட்டுருக்க ஒரு சில பேர் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு போட்டியாளர். குறிப்பாக சொல்லணும்னா சத்யாவோட நல்ல சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆள், கண்டென்ட் கொடுக்குறதில்ல. அதே மாதிரி நம்ம ரஞ்சித் சாரை விட, ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்காங்க. இவ்வளோ நாள் என்ன அவங்க பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார்லாம் வந்துட்டு சாமி தங்கம் இப்படியே ஓட்டிட்டு வந்துட்டார். ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் ஏதோ நல்லா கொஞ்சம் பண்ணியிருக்காரு. மற்றபடி என்ன பண்ணியிருக்காருன்னா, சாச்சனாவால் கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது, அப்படி செதற விட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் ஒன்று, இந்த பொண்ணு நம்புறவங்களுக்கு வந்து உண்டாக வளை வைக்கிறது, கூட இருந்து குழி பறிக்கிற வேலைகள். இப்போ முத்துக்குமரனை பிடிக்கல, நான் என்ன சொல்கிறேன், முத்துக்குமரனை பிடிக்கலாம் ஒதுங்கிருங்கன்றேன், சௌந்தர்யாவை பிடிக்கலாம் ஒதுங்கிருங்கன்றேன், உங்களோட கேமு தரமாக கொடுங்கன்றேன். அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற கோவத்தை நீங்கள் காமிங்கன்றேன். நீங்கள் டைரெக்டாக காமிச்சிங்கன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கம்மா. நீங்கள் அதுவும் நீங்கள் இவ்வளோ இந்த சின்ன வயசில் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா, மக்கள் வந்து இதுக்கே இவ்வளோ ஓட்டு கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் இதை தனியாக நீங்கள் நின்று உண்மையிலேயே அவன் பிடிக்கலன்னு எதிர்த்து காமிங்க. கண்டிப்பாக அது நிலைமை மாறினாலும் மாறும். முத்துக்குமரனோட நீங்கள் சூப்பராக வந்தாலும் வருவீங்க. இதை வந்து என்னென்னா, அங்கே போய் நடிச்சுட்டு அங்கே பாசமாக இருக்க நடிச்சுட்டு நீங்கள் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, வெளியில் வந்து அது தப்பாக வந்துட்டு வேறு மாதிரி வருது. ஸோ அதை அவங்க வந்து மாற்றிக்கணுன்றது என்னோடய கருத்து. கடைசியில் வந்துட்டு பயந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ இது வந்து சரவண விக்ரம் பண்ண மாதிரி இல்லாமல் உண்மையிலே இதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை வந்துட்டு நம்ம சாச்சனா கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அவர் உருட்டின மாதிரி இவங்களும் உருட்டின மாதிரி உலகமாக உருட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் வந்து இந்த பொண்ணு பிடிக்குது. அதனால் இந்த பொண்ணு இந்த பிக் பாஸ் விட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும், அதோட லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்னும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஏன்னா சரவண விக்ரம் அப்படி தான் போட்டு போலவலும் பிறந்தாங்க, அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு சாச்சனா பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்குது, ட்ரூவாக பண்ணுறாங்களா இல்லை நடிக்கிறாங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.